அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதற்கு பின்னாடி ரொம்ப ஒரு சைலண்ட் மோட்ல தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் எந்த கட்சியில சேருவாங்க, திமுகவா, அதிமுகவா, தாவேக்காவா, பாஜக அப்படின்னு பல கேள்வி இருந்த சூழல்ல இப்ப சமீபத்தில் பாஜக தலைவர்கள் நிறைந்த ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய வீடியோக்கள், போட்டோக்கள் வெளியானதிலிருந்து காளியம்மாள் அவர்கள் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பல்வேறு பதிவுகள். சரி, உண்மையிலே அந்த கூட்டத்தினுடைய தலைப்பே மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் விழா அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. ட்ரிபியூட் டு நரேந்திர மோடின்னு தான் அந்த டைட்டிலே அந்த நிகழ்ச்சியோடது. அப்போ மோடிக்கு நன்றி சொல்றதுக்காக காளியம்மாள் எதற்கு அங்கே போனாங்க? அங்கே பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் அவர்கள்லாம் இருக்கிறாரு. இவர்கள் இருக்கிற கூட்டத்துக்கு காளியம்மாள் அவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பல கேள்விகள் எழுந்தது உண்மைதான். ஆனால் அந்த கூட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் பேசியது என்ன, அங்கு அவர் செய்த சில சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சு கொள்ளும் போது தான் காளியம்மாள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவே விமர்சிக்கப்படுவது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. முதல்ல இந்த கூட்டம் எதை பற்றினது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வருணகுலத்தான் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல்ல வெள்ளையனை எதிர்த்து போராடியவர் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஒரு அங்கீகாரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு பிரதமர் அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் நன்றி தெரிவிக்க விதமாக அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பரதவர் முன்னேற்ற பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது கூடவே பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க. குறிப்பாக மீனவர் விடுதலை வேங்கைகள் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி நிரல் கொடுத்து யாரெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்கள், யாரெல்லாம் சிறப்புரையாற்றுறாங்கன்னு இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் காளியம்மாள் அவர்களுடைய பெயரே இல்லை. ஆனால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி இது பேசு பொருள் ஆகலை. இப்போ இதற்கு முன்னாடி திமுகவினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் காளியம்மாள் அவர்களுடைய பெயர் போட்டிருந்துச்சு. அதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகின்ற அந்த டேகே போடலன்னு ஒன்னே தான் அப்போ காளியம்மாள் அவர்கள் கட்சியில் இல்லை போலையே, அவர்கள் திமுக அமைச்சர் பங்கேற்கக்கூடிய கூட்டத்திலலாம் கலந்து கொள்கிறாங்களே அப்படிங்கிற பேசலாம் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நிரலில் பேரெல்லாம் போடலை அப்படிங்கிறதுனால இது பெரிய பேசு பொருள் ஆகலை. ஆனால் காளியம்மாள் அவர்கள் கலந்து கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் இப்போ வெளியாயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ காளியம்மாள் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயம்தான். ஏன்டா காளியம்மாள் அவர்களை கூட்டு பேச வச்சோம் அப்படின்னு நிச்சயமாக பாஜகவினுடைய தலைவர்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க, மாற்று கருத்தே இல்லை. அதில் முதல் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது காளியம்மாள் தெரிஞ்சு பண்ணதில்லை, தெரியாமே பண்ணது தான். ஒரு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே சிறப்பு அழைப்பாளராக பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. அந்த நிகழ்ச்சி நிரல் பார்த்துட்டு அந்த யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பெயர் படித்து இவர்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதிலேயே ராமசீனிவாசனுடைய பெயரை காளியம்மாள் அவர்கள் படிக்கலை. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி திருப்பி தனியாக ஒருத்தர் போய் காதில் சொல்ல, அப்புறம் திருப்பி மறுபடியும் அதை போயிட்டு இந்த மாதிரி அவருங்க அண்ணன் தான், அதனால் சொல்லலாம்னா கோச்சிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு பேச்சு தொடங்கியது. அது ஆரம்பமே இவ்வளோ அலக்களிப்பாக தான் இருந்துச்சு அந்த கூட்டத்தில். வாழ்த்துகளும் வணக்கங்களும். எல்லாரும் பேரையும் சொன்னேன்னு நினைக்கிறேன். சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய பேராசிரியர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இது நிறைய எழுதி வச்சிருக்கீங்க. அதில் சரி, பேச ஆரம்பித்தது உடனே பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களுடைய வாயிலிருந்து பிரதமர் மோடி அப்படிங்கிற பேர் எந்த இடத்தையுமே அவர்கள் குறிப்பிட்டோ இல்லை பாஜகவுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியே சொல்லலை. குறிப்பாக மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் மாவீரர் வர்ணகுலத்தான் அவர்கள் தான் சுதந்திர போராட்டத்திலே முதல் வீரர் அப்படின்னு சொல்லி அவர் அங்கீகரித்ததில் நன்றி அப்படிங்கிறத பொதுப்படையாக சொல்லிட்டு அப்புறமா அவர் பேசின விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இந்த பரதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனவ சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒரு குடையின் கீழ் திரளணும். அதற்கு அடிப்படையில் நமக்கு தேவையானது சாதிவாரி கணக்கெடுப்பு. மத்திய அரசாங்கம் எவ்வளோ அழுத்தம் தான் மாநில தரப்பில் இருந்தும் நாம் தமிழர் கட்சி போன்ற அந்த ஒரு மாநில கட்சிகள் ஒரு அழுத்தத்தை முன்வைத்தாலும் இதுவரைக்கும் காலம் தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதை தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கம் வர்ணகுலத்தான் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், நன்றி தெரிவித்தாலும் இதுவே ரொம்ப நீங்கள் தாமதமாக தான் கொடுத்துருக்கீங்க, இதை நீங்கள் எப்போவோ பண்ணியிருக்கணும், இருந்தாலும் எங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே ஆகணும்னு சொல்லி நச்சுன்னு ஒரு போடு போட்டிருக்காங்க. அதையும் கேளுங்க. மத்திய அரசுக்கு நான் உங்கள் முன்னால் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். விரைவாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், நெய்தல் உள்ள குடிகளை பரதவர் என்று அறிவிங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஸோ இது தெளிவான ஒரு கோரிக்கை. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, நீங்கள் அந்த பிரதிநிதிகளாக அங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பகிரங்கமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா
நேரடியாக வந்து பரதவர் சமூக மக்கள் வந்து எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் இந்த மீனவ சமுதாயத்தில் இருக்கும். அவர்கள் எல்லாருமே வந்து பரதவர் அப்படிங்கிற ஒரு பொது பேரால் அழைக்கணும். ஆனால் கெசட்டில் கூட அந்த பேர் வந்து இப்போ இடம்பெறல. அந்த அளவிற்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அரசியல் அங்கீகாரமும் இல்லாமல் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த சமூகத்தை வந்து நம்ம ஒருங்கிணைக்கணும். இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து யார் யார், இவர்கள் இந்த சமூகமா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து இந்த மக்கள் பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக தான் நான் வந்து அரசியலுக்கே வந்தேன். ஸோ அதான் என்னுடைய வேலை அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒன்று சொன்னாங்க பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரே நேர்கோட்டில் வாழக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம பரதவர் சமூகம் இருக்கு. இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஹைட்ரோ கார்பன் திட்டம். அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்விடமே வந்து பாதிப்புக்குள்ளாகுது. அதற்கு இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக, ஹைட்ரோ கார்பன் யாரோட திட்டம்? மத்திய அரசாங்கம் திட்டம் தானே, மத்திய அரசாங்கம் பாஜக தானே. நேரடியாக வந்து அவர்களுக்கு எதிராகவே அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டத்தின் மூலமாக எங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த தலைவர்களை முன்வைத்தே காளியம்மாள் அவர்கள் பேசினாங்க. இன்னைக்கு கடற்கரை தோறும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு குழாய் பதிக்கிறாங்க. எங்க போய் வாழ போறீங்க? கடலை விட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அதுக்கப்புறமா வந்து கீழடி நாகரிகத்திலே வந்து பாத்தீங்கன்னா மீன் சின்னம்லாம் இருந்துச்சு. ஸோ மீனவர்கள் தான் இந்த பரதவர்கள்லாம் வந்து பாண்டியர்களாக வாழ்ந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான எண்ணற்ற ஆதாரங்கள் வந்து இருக்கு. ஸோ அதையெல்லாம் நம்ம கிளைம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலதாமதமானது இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து கையில் எடுத்தாங்க. இதை கேட்டாலே வந்து பாஜகவினருக்கு வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு விஷயம், தமிழில் வந்து பெயர் வைக்கக்கூடிய பழக்கத்தை வந்து முதல்ல நம்ம கொண்டு வரணும். என்னுடைய கணவருடைய பெயர் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த இஷ்ங்கிற பேரை கேட்டாலே வந்து அவ்வளோ கோபம் வருது. இதெல்லாம் ஒரு பேரா, இப்படிலாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசினதோட அந்த சமஸ்கிருத கலப்பு இருக்கு இல்லையா, அந்த இஷ்ங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அதை பேர் வச்சவனை வந்து என்ன எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. திடீஸ்னு பேர் வைக்கிறாங்க. உண்மையிலே ஒரு பையன் பேர் திடீஸ். ஹவுஸ்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஹவுஸ். உண்மையிலே இந்த இஸ்ஸை எவன் கண்டுபிடிச்சான்னு அவனை ஓட விட்டு மிதிக்கணும். எங்க வீட்டுக்கார் பேர் என்ன தெரியுங்களா? பிரகாஷ். ஆமா, நான் பிடிச்சி பார்த்தேன். இந்த இஸ்ஸு டஸ்ஸு புஸ்ஸுல ஆக்கி விட எங்க ஐயா ஒருத்தர் இருந்தார். இவருக்கு என்ன இஸ்ஸு பிரகாஷ் சன்னுன்னு மாத்தி வச்சுட்டாரு. எப்படியும் அவர் ஒருத்தருக்கு சன்னு தானே, இருந்துட்டு போட்டுமே. என்ன ஏன் தமிழ்ல பேர் வச்சா என்ன? காளியம்மாள் அவர்கள் இதெல்லாம் பேசும்போதே நமக்கு தெளிவாக தெரிய வருது என்னன்னா, அந்த சீமானினுடைய அந்த மேனரிசம் இருக்கு இல்லையா. இப்போ சீமான் வந்து மேடையில் பேசும்போது எப்படி அவருடைய கை அசைவுகள், வாய்மொழி, அந்த வார்த்தை கோர்வையெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து காளியம்மாள் அவர்களையும் பார்க்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட கட்சியில் வந்து பல ஆண்டுகள் பயணிச்சதுனால, நாம் தமிழர் கட்சி மேடைகளில் அவர்கள் வந்து இருந்ததுனாலேயே இந்த ஒரு உடல் மொழி, இந்த ஒரு பேச்சு வாக்கு அப்படிங்கிறது டிட்டோவாக நாம் தமிழர் கட்சிகள் எல்லார்ட்டையுமே ஒரே மாதிரி இருக்கும். பல பேர் கேட்குறதுமே, ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்கள்லாம் சீமான் மாதிரியே பேசுகிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்க வேண்டியது அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து யதார்த்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட உடல் மொழியுமே சீமான ஒத்து தான் இருக்கும். அது அவர்கள் மாற்றுறதுக்கு விருப்பப்பட்டதும் இல்லை. அவர்கள் வந்து ரொம்ப பெருமிதமாக, ஆமாம் எங்கள் அண்ணன் மாதிரி தான் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லிக்கொண்டே பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல காளியம்மாள் அவர்கள் வந்து அவர்கள் உடல்மொழி பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட அப்படியே சீமான் அவர்கள் பேசுனதை கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து மத்திய அரசுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதாவது மீனவ மக்களுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா எந்தெந்த தொகுதிகளில் மீனவ மக்கள் வந்து அடர்த்தியாக வாழ்கிறாங்களோ, அந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்களோ, பெரும்பான்மை இருக்கிறாங்களோ, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அந்த தொகுதிகளை பரதவர் மக்களுக்கான ரிசர்வ் தொகுதியாக வந்து மாற்றுங்க. அப்போ தான் வந்து அரசியல் அங்கீகாரம் வந்து பெற முடியும். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அமைச்சரவையிலையுமே சரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 அமைச்சர்கள் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அதே மாதிரி இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் வரக்கூடிய இப்போ இந்த லோக்சபா தொகுதியில் எடுத்துக்கிட்டாலும் கூட அதை வந்து மீனவ சமுதாயத்துக்கு சில தொகுதியில் ரிசர்வ் தொகுதியாக நீங்கள் மாற்றி கொடுங்க. தனிப்பட்ட முறையில் மீனவர்கள் மட்டும்தான் போட்டியிடுற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர்கள் வந்து முன் வச்சாங்க. சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒதுக்கீடையாவது அதிகபட்சமாக கடலோர மக்கள் வாக்குத்தான் இந்த தொகுதியை தீர்மானிக்கும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தொகுதிகளையாவது கடலோர மக்களுக்கான ரிசர்வ் தொகுதியாக அறிவிங்க அப்படிங்கிற கோரிக்கையும் மத்திய அரசிடம் நாங்கள் வைக்கிறோம். இதுல காளியம்மாள் அவர்கள் பேசும்போது அந்த வீடியோல இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, எதிரில் உட்காந்து கேட்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மீனவ சமூக மக்கள், பரதவர் சமூக மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவர்கள் வந்து அவ்வளோ வந்து உன்னிப்பா, அவ்வளோ வந்து ஒரு ஆர்வத்தோட காளியம்மாளுடைய பேச்சு வந்து அவர்களை என்லைட்டன் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அவர்கள் வந்து கேட்கும்போது வந்து ஓ ஆமாம் இப்படிலாம் இருக்குல்ல, ஓ நம்ம வீட்டில் இதெல்லாம் நடக்குது இல்லை, நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல அப்படிங்கிறத அவர்கள் வந்து உள்வாங்கி புரிந்து தெளியக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து இந்த வீடியோலேயே வந்து பார்க்க முடியுது. நான் சைடில் போகிறேன், நீங்களே அதை பாருங்கள். காளியம்மாள் வந்து ஒரு பக்கம் பேச பேச அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தோணியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த மக்களுக்கு வந்து எந்த அளவிற்கு வந்து விழிப்புணர்வு தேவைப்படுது. இந்த மாதிரியான பேச்சுகள், இந்த மாதிரியான
அரசியல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அத்தியாவசியமா இருக்கு, இந்த சமூக மக்கள் வந்து எதனால வந்து அரசியல் ரீதியா இன்னும் பெரிய அளவில் முன்னேறி வராம இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம், கோபம் எல்லாமே வந்து காளியம்மாள் அவர்களுடைய வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தோணுது. அது இப்போ இல்லை, நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் போதும் சரி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறதுக்கு பின்பாகவும் கூட அவர் வந்து வெளிப்படையாக கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா, நான் இந்த மக்களுக்காக போராடுறது தான். அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட வகையில் இந்த கட்சியில் நான் சேர போகிறேன், நான் இல்லை அப்படிங்கிறத அவர்கள் வெளிப்படையாக இது வரைக்கும் அறிவிக்கல. அவர்கள் எந்த கட்சியிலும் சேருவதற்கு உரிமை இருக்குது, அதை நம்ம யாருமே வந்து சேரக்கூடாதுன்றதை சொல்ல முடியாது. ஆனால் அங்கே போயிட்டு அவர்கள் என்ன பேசுகிறாங்க, உதாரணத்துக்கு வந்து இப்போ அவர்கள் வந்து இது பிஜேபியில் இந்த கூட்டத்தை பார்த்தது மூலமாக எனக்கு தெரிய வர்ற விஷயம் என்னன்னா, இவர்கள் நிச்சயமாக பிஜேபியில் சேர போகிறது கிடையாதுன்றது உறுதியாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து மோடி வாழ்க, இல்லை எந்த இடத்துலையுமே வந்து பாஜக சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தை, பொருள் அடங்கிய வார்த்தையை பயன்படுத்தலை, அந்த டோன்லேயே அவங்க பேசலை. ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம சொல்லலாம். ஆனால் இதற்கு முன்னாடி வந்து திமுக இணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டுச்சு, அதிமுகலேருந்து அப்ரோச் பண்ணதாக சொல்லப்பட்டுச்சு, டிவிகேல இருந்து கூட இவர்கள் மாநாட்டிலலாம் விஜய் முன்னாடி இணையறாங்கலாம் பேசப்பட்டுச்சு. ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் காளியம்மாள் தரப்புலேருந்து வெளிப்படையாக எதுவுமே அறிவிக்கலைங்கிறது உண்மை. அதே நேரத்தில் காளியம்மாள் ரொம்ப தெளிவாக சொன்னது என்னன்னா, நான் கண்டிப்பாக ஒரு கட்சியில் இணைஞ்சு தான் பயணிக்க முடியும், ஏன்னா கடைசி வரைக்கும் தனியாக நின்று பேசிட்டு இருக்க முடியாது, ஒரு கட்சிங்கிறது அவசியம்ன்றதை முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எந்த கட்சி அப்படிங்கிறதா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே காளியம்மாள் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க, அது வந்து ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிற விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த பேச்சை வந்து முழுசாக கேட்காம பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சு. அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக எந்தெந்த இடங்கள்லாம் காளியம்மாள் அவர்கள் பாஜக தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திலேயே பாஜகவுக்கு எதிராக பாஜக திட்டங்களை விமர்சித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டணும்னு நினச்சேன். அண்ட் கூடுதலாக வந்து காளியம்மாள் அவர்கள் எந்த இடத்துலையுமே சீமானுக்கு எதிராகவோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவோ கருத்துக்களை வந்து பொதுத்தளத்தில் வந்து பகிர்ந்து நாம் தமிழர் கட்சி களங்கம் உண்டாக்குற மாதிரியோ இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் குறித்து விமர்சனம் வைக்கவோ இல்லை, வைப்பதற்கான முழு உரிமை அவர்களுக்கு இருக்கு, காரணத்தோடு அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா. ஆனால் அப்படி கூட வைக்கல அப்படிங்கும்போது நிச்சயமாக அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வேலை பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவர்களை கடந்து போகிறது தான் ஒரு சிறந்த வழியாக நான் வந்து பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தின ஒரு நிகழ்ச்சி, தலைவி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து பல பெண் ஆளுமைகள் வந்து பேசினாங்க. அப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது கூட சீமானை வந்து கேலி பண்ணுவாங்க. அப்போ அந்த அரங்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. ஸோ அப்போ கூட வந்து காளியம்மாள் வந்து அப்படியே அமைதியாக வந்து அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. லைக் அவர்கள் சிரிச்சிருக்கலாம், சீமானை வந்து கேலி பண்ணுற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணும்போது சிரிச்சுட்டு அவர்கள் சகஜமாக இருந்திருக்கலாம். அப்படி பண்ணலை, அது தவறானது அப்படின்றது தெரிஞ்சு அமைதியாக இருந்தாங்க. சீமான் அவரு நல்ல பேச்சாளர், நல்ல போராளி, ஆனா இதுல மரத்தை கட்டி கொண்டிருப்பதுதான் எனக்கு கொஞ்சம். இந்த கூட்டத்திலையுமே நீங்க பாத்தீங்கன்னா ராமசீனிவாசன் அவர்கள் வந்து மோடி எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா, மோடி எப்படி தெரியுமான்னு பார்க்கும்போது அரங்கமே கைத்தட்டுது. ஆனால் காளியம்மாள் அவர்கள் கைத்தட்டல, அப்படி குனிஞ்ச மணிக்கு அப்படி தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களா நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவசியம்தான். இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஏற்றுக்கொள்வான். வர்ண பகவான் வர்ணகுலத்தான் எங்கள் பாட்டன் தான். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களும் எங்கள் பாட்டன் தான். வீரபாண்டிய கட்டபொம்மனி எங்கள் பாட்டன் தான். வேலுநாச்சியாரு எங்கள் பாட்டி தான். இந்த தேசத்தையும் தெய்வத்தையும் கொண்டாடுகிற யாராக இருந்தாலும், தேசியத்தை பேசுகிற யாராக இருந்தாலும், இந்த தேசத்தை மூச்சாக சுவாசித்த யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் எங்கள் பெரும்பாட்டனார்கள். நம்ம வந்து வெறுமனா அந்த கூட்டத்தை கலந்து கொண்டாங்க அப்படின்றதுக்காகவே அவர்களை வந்து விமர்சிப்பது, துரோகி என்று சொல்வதெல்லாம் பார்க்கும்போது சற்று கஷ்டமாக இருக்கு. அப்படி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இவர்கள் பேசிய கருத்து சமூகத்திற்கு தேவையானது. ஆரம்பத்திலிருந்து அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வந்ததே இந்த மீனவ சமூக மக்களுக்காக, இந்த பரதவர் சமூக மக்களுக்காக நான் போராடுறதுக்கு தான் சொல்லி அறிவிச்சதுக்கு பின்னாடி அது சார்ந்த தளத்தில் அவர்கள் இயங்குவது, எந்த கட்சி கூட்டத்தினாலும் கலந்து கொள்வது அப்படிங்கிறது நியாயமானது தான். அதை விமர்சிப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி.